மொரிஷியஸுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து போயிருந்தார். ஸோ அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் டயஸ்போரா. ஸோ மொரிஷியஸை நம்ம எப்படி பார்க்கலான்னு சொன்னால், நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி இந்தியன் ஓஷனில். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே வாழ்கிற 70% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்தியன் டிசன்டன்ட், அதாவது இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க. எப்படி இந்திய வம்சாவளி ஆகினா, ஒன்று வந்து பொழைப்புக்காக தேடி மொரிஷியஸுக்கு போனவங்க. இன்னொன்று வந்து பிரிட்டிஷரால், அதாவது 250 வருஷம் நம்மளை ஆண்டாங்களே, அந்த டைமில் வந்து கொத்தடிமைகளாக கொண்டு போய் நம்ம இந்தியர்களை வந்து பல நாட்டில் வந்து குடியாக மாற்றினாங்க. எதுக்காகனா அங்கே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கோ அங்கே வேலை செய்கிறதுக்கோ. ஸோ அதேமாரி தான் மொரிஷியஸ்லேயும் வந்து இந்தியன் பாப்புலேஷன் அதிகமாச்சு. ஸோ மொரிஷியஸோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா போர்ட் லூயிஸ். மொரிஷியனோட கரன்சி பார்த்திங்கன்னா ருப்பி. ஸோ மொரிஷியஸை சுற்றி ஒரு முக்கியமான 3 ஐலேண்ட் இருக்குது. ஒன்று வந்து சாகோஸ் ஐலேண்ட். இந்த சாகோஸ் ஐலேண்ட் என்னென்னா, எப்படி வந்து நம்ம இந்தியாவை வந்து இங்கிலாந்து ஆண்டுச்சோ அதேமாரி தான் மொரிஷியஸையும் இங்கிலாந்து ஆண்டுச்சு. ஸோ சாகோஸ் ஐலேண்டை ஸ்டில் வந்து இங்கிலாந்து வந்து தனக்கு சொந்தம், யூகே வந்து தனக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று டியாகோ. ஸோ இந்த டியாகோ ஐலேண்டு பார்த்திங்கன்னா யூஎஸோட மிலிட்ரி பேஸ் வந்து அங்கே தான் இருக்குது. அதனால் அதையும் நான் வச்சுக்கோங்க. இன்னொரு ஐலேண்ட் வந்து அகலிகையா. அந்த ஐலேண்ட் வந்து மொரிஷியஸ் சொந்தம் தான். அதுவும் பார்த்திங்கன்னா கான்ட்ரவர்சியில் இருக்கிற ஒரு ஐலேண்டு தான். முக்கியமான 2 சிண்ட்ரம், 2 ஃபுல் ஃபார்ம். ஸோ அந்த ஃபுல் ஃபார்ம் பேர் ஒன்று வந்து சாரி, இன்னொன்று சார்ஸ். இந்த சாரிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா SARIக்கு செவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். இன்னொன்று சார்ஸ் SARS. இதுக்கு என்னென்னா செவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். ஸோ இதுதான் சார்ஸுக்கும் சாரிக்கும் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீத்திங் வேஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஃபெக்ஷனை, அதாவது ப்ரீத்திங் இன்ஃபெக்ஷனை, காஃபு, அதேமாரி இருமறது, இதெல்லாம் வந்து வர வைக்கிறது தான் இந்த இன்ஃபெக்ஷன், சாரியும் சார்ஸும். CCPAன்னு ஒன்று இருக்குது, அது சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு சொல்லி. இது 2020 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கீழே வர ஒரு அத்தாரிட்டி இது. ஸோ இதோட வேலை என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை விற்பாங்க. இந்த ப்ராடக்டை விற்கிறத வந்து அன்ஃபேர் மூலமாக, அதாவது தப்பான அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அப்படி விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே ஃபைன் போடுவாங்க. மொத்தமாக அந்த அத்தாரிட்டியோட வேலை என்னன்னு சொன்னால், கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க வந்து, அதாவது ப்ராடக்ட்ஸை சர்வீசஸை செல் பண்ணுறவங்க அன்ஃபேராக வந்து ப்ராடக்டை வந்து செல் பண்ணாவோ இல்லை வேறு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணாவோ அவங்க மேலே வந்து ஃபைன் போடலாம். அதான் வந்து இந்த CCPAயோட வேலை. அதாவது எப்பொழுதுமே சோகமாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஹியூமரஸ் சென்ஸ் இல்லாமல், சோகமாகவோ நகைச்சுவை இல்லாமல் சோகமாகவே இருக்காங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்வை வந்து சோம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, when India loses against South Africa in cricket, the people become somber. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, ஸோ இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குரூப்பில் வருவாங்க. அந்த குரூப் என்னன்னு சொன்னால், இவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்லி பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறவங்க. அதேமாதிரி தமிழ்நாடு வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திருக்குறளில் வந்து 123 லாங்குவேஜஸில் மொழிபெயர்க்கிறதா சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் வந்து சொல்லாத விஷயமே கிடையாது. எப்படி வந்து பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் மனிதன் வந்து எப்படி வாழணும், இந்த மாதிரி எப்படி வாழக்கூடாது இப்படின்னு சொல்லி திருக்குறளில் வந்து ஃபுல்லாகவே எழுதியிருக்கு.